அப்படின்றான். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், கர்ணா, தர்மத்தை பற்றி நீ பேசுகிறியா? அன்னைக்கு அந்த சபையில் திரௌபதி அப்படி நிற்கிற போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? 5 பேருக்கு மனைவியாக இருக்க நீ அவளால் உன்னை காப்பாற்ற முடியல, நீ 6வது உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலும் தப்பில்லைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது தர்மமா அப்படின்னு கேட்டார். அபிமன்யு அப்படின்ற சின்ன பையன், அவன் எவ்வளோ பராக்கிரமத்தோடு இருந்தான். அவன் நீ துரோணர்கிட்ட போய் சொன்ன, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துரோணரும் ஆமாம், இவன் கையில் வில்லு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு துரோணர் சொல்லி, துரியோதனன் போதும் உங்கள் புகழ்ச்சி, உங்களோட ஸ்டூடெண்ட்டோட பையன்துன்னு சொன்னதுக்கப்புறம் ஐடியா வாங்கிட்டு நீ தான் பின்னாடிலேருந்து போய் அவனோட நாணை அறுத்த, வில்லோட நாணை 5 மகாரதிகள் சேர்ந்து நீங்கள் அவனை கொலை பண்ணலே, அது தர்மமா அப்படின்னு கேட்டார். பாண்டவர்களை அந்த எரிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரைச்சே லாக்ஷா கிரகத்தில் நீயும் அந்த இடத்துல தான் இருந்த, அனுமோதித்த. நீ டைரெக்டாக உன் ஐடியா இல்லை, ஆனால் நீ அங்கே இருந்தியா இல்லையா? வாய் பேசாமல் இருந்தல, நீயும் ஓகே சொன்னல, அது